அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, நாள்பட்ட வியாதியால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? எத்துணை வைத்தியம் பார்த்தாலும் வியாதி தீராம, நோய் நொடிகள் தீராம வேதனையில் தவிக்கின்றீர்களா? இதோ ஒரு அற்புதமான சூறையடி பரிகாரம். செய்ய வேண்டிய நாள் 20/5/2026. இந்த பரிகாரத்தை எவர் ஒருவர் நம்பிக்கையோடு செய்கின்றாரோ நிச்சயம் நல்லது நடக்கும். அன்பு சொந்தங்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆனந்த ஒளி டிவி. ஆன்மீக பரிகாரங்கள், வழிபாடுகள், பூஜைகள் மற்றும் ஆலயங்களின் சிறப்புகள் ஆகியவற்றை இந்த சேனலில் தொடர்ந்து பதிவு செய்ய போகின்றேன். இது புதியதாக தொடங்கப்பட்ட சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 20/5/2026 வைகாசி 6 புதன்கிழமை மாலை 4:38 வரை சதுர்த்தி திதி சஞ்சரிக்கின்றது. இந்த வைகாசி மாத வளர்பிறை சதுர்த்தி திதியில் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. ஒரு முழு தேங்காய் வாங்கிக்கோங்க. வாங்கி அதில் மஞ்சள் தடவுங்க. முழுமையாக மஞ்சள் தடவி அதில் ஒரு இடத்துல குங்கும திலகம் இட்டுக்கொண்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் சிலைக்கு முன்பாக அந்த தேங்காய் வச்சுருங்க. நீங்கள் அந்த அன்னைக்கு தேங்காய் வாங்கி வச்சாலும் சரி, அதுக்கு முந்தின நாளே வாங்கிட்டு அடுத்த நாள், அதாவது சதுர்த்தி அன்னைக்கு எழுந்து இந்த தேங்காய்க்கு மஞ்சள் பூசி விநாயகர் படத்துக்கு முன்பாக வச்சாலும் சரி, அவ்வாறு வச்சுட்டு முழு பக்தியோடு உங்கள் பிரார்த்தனையை சொல்லுங்கள். தீராத வியாதிகள் தீர வேண்டும். வியாதிகளால் மருத்துவ செலவுகள் அதிகமாகுது. அதனால் பண விரயம் ஏற்படுது. எனவே விநாயகப் பெருமானே, வியாதிகள் அத்தனையும் நீங்கி எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆரோக்கியம் மேம்பட வேண்டும் என்று முழு பக்தியோடு பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த தேங்காயை எடுத்துட்டு உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விநாயகப் பெருமான் ஆலயம் சென்று சூறையடித்து வழிபாடு பண்ணுங்கள். அதாவது தேங்காய் உடைக்கும் இடம் இருந்தால் தேங்காய் உடைத்து வழிபாடு செய்யுங்கள். அதைத்தான் சூறையடித்தல்னு சொல்லுவாங்க. ஒருவேளை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் தேங்காய் உடைக்கிறதுக்கு வசதி இல்லைன்னா அந்த தேங்காயை அங்கே இருக்கக்கூடிய பூஜாரி கையில் கொடுத்துட்டு வந்துடுங்க. விநாயகர் பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுங்க. அந்த தேங்காயை பிரசாதமாக வாங்கிட்டு வரக்கூடாது. எவர் ஒருவர் இந்த சூறையடி பரிகாரத்தை செய்கின்றாரோ நிச்சயம் சொல்கின்றேன், விநாயகப் பெருமான் அருளால் ஆரோக்கியம் மேம்படும். இந்த செய்தியை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அன்பு சொந்தங்களே, 2/6/2026 குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆவதால் மேசம், ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்கு. எனவே பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை அன்று குரு பரிகார மகா ஹோமம் நடத்தி பரிகார ரக்ஷை பிரசாதமாக தரப்போகிறோம். ஒரு வருடத்துக்கு இது உங்களுக்கு பாதுகாப்பை தரும். கையில் கட்டிக்கலாம், இடுப்பில் கட்டிக்கலாம், கழுத்தில் கட்டிக்கலாம், அல்லது பேக்கில் வச்சுக்கலாம், அல்லது பூஜையில் வைத்து வணங்கினால் கூட போதுமானது. எந்த விதமான தீட்டும் இதற்கு பார்க்க வேண்டியது கிடையாது. உங்கள் குடும்பத்துக்கு இந்த ரக்ஷை வேணும்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.